ஏய் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன், ஓடி விடாந்தாண்டா. 500 ரூபா. ஏய் இங்க பாத்தியா 500 ரூபா. பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? உதச்சனா ஒண்ணுக்கு போயிடுவா, ஓடிவிடு. அண்ணே காசு ஏதாச்சும் பாத்தீங்களாண்ணே? மாட்டினியா? இருக்கடா உனக்கு. டேய் மச்சான் மச்சான் சொல்லாதடா. சொல்றான்டா இருடா. தம்பி எவ்வளோடா தம்பி காணோம்? 100 ரூபாண்ணே. அவன்கிட்ட தான் இருக்கு. ஏய் இல்லடா தம்பி, யாராச்சும் தேடிட்டு வருவாங்க, கொடுக்கலான்னு வச்சிருந்தான். தேங்க்ஸ்ண்ணா. தம்பிங்களா கீழே எடுத்து காசு பாத்தீங்களா? டேய் மச்சான் மச்சான் சொல்லாதடா. எனக்கு என்ன தருவ? மச்சான் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. அப்பா வா, கடையில் சில்லறை மாத்தலாம். மச்சான் பொருள் வாங்கினா தான் கடையில சில்லறை கொடுப்பாங்க, வேற என்ன ஆள்கிட்ட மாத்தலாம். A few minutes later. இந்த கிளவிட்டியாடா சில்லறை இருக்கும்? ஏய் இந்த கிளவிட்ட இல்லாத காசே இல்லடா. கிளவி ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. இல்லப்பா என்கிட்ட இல்லையா? மேடா 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? என்னடா யாருமே காணோம்? என்னடா கிளவியும் காணோம்? என்னடா என்ன மண்டை அங்கே நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா? ஸ்கூலுக்கு தானே வர 11 வந்தோடனே திமுறா போட்டேன்னு வச்சுக்க. கையை நீட்டு நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். டேய் என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டு வரா? சார் ஏர்னச்சு சார் அது. அட ஆமா. தலையில எண்ணெய் வைக்கணும்டா, இல்ல இந்த ஏர்னத்தி இப்படி ஏறி போடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்காய் எண்ணெய் நம்ம மண்டையில அதெல்லாம் தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. குறிச்சு அறிஞ்சிரும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட். எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க, பிரிச்சிருவா. இல்லன்னா தம்பி ராஜே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். தங்கப்புல அம்மா போயிட்டு சாயங்காலம் வந்துருவண்ணா. அது வரையும் ஸ்கூல்ல சமத்து உள்ளே உட்காந்துருப்பியா? சரிம்மா. பையன் பேர் என்ன மேடம்? சொட்டமுத்து சார். ஓ சொட்டமுத்தா. என்ன என்ன சிரிப்பு உங்களுக்கு? உங்களுக்கே சொட்டை ஏறி போய் கிடக்கு. சார் அப்பலாம் சொல்லக்கூடாது, பயப்படு. அம்மா போயிட்டு வர வரையும் அமைதியா உட்காந்துருக்கணும். A few minutes later. ஹலோ சொல்லுங்க சார். மேடம் உங்க பையனை ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போங்க வாங்க. சார் ஸ்கூல்ல விட்டு 1 மணி நேரம் ஆகுது, அதுக்குள்ள என்ன கூட்டிட்டு போக சொல்றீங்க? நீங்க வாங்க மேடம். ஏன் எதனா சம்பவம் பண்ணிட்டானா? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். சரி வர வைங்க. ஐயோ யாரா குழந்தை மாதிரியா இல்லடா, அவதார் குட்டி மாதிரியா இருக்காடா. போடா. இந்த சொட்ட புத்து யாரு தெரியாதா உங்களுக்கு? சொட்டமுத்து பயலுகிறா. பாஸ் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? தம்பி ஒரு கால் தானே வச்சுட்டு போப்பா. லஞ்ச் டைம்டா. என்ன தம்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? வேலையை போயிருப்பா. சாப்பிட்டோன்னா 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? பயா புறா. போன கூட ஒரு நல்ல பாட்டு போட்டு படுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு சனம் தூங்குறச்சே ஊதம் காத்து
மணி 5 ஆயிட்டே. டீ வாங்கிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு பூச்சோல பாருங்க. ஹலோ, நாங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எல்கேஜியில் நான் பண்ண பிரச்சனைனால யூகேஜிலேருந்து ஸ்கூலு என் கண்ட்ரோலில் வந்தது. எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸா இப்ப மனப்பாடமா சொல்லணும். வீட்டுக்கு போய் 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். சார் ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சுனாங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் ஏன் கட்ட போறோம்? சின்ன வயசுல எங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி கொடுங்க சார். சார் இங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் குத்த சொல்ல முடியாது. கடந்து வர பாதையை தான் குத்த சொல்ல முடியும். அந்த பாதையை நீங்க நல்ல பாதையை அமைச்சு வைங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் டிசிப்ளின் டீச்சர்னு ஒரு ஆள் வேணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் சார். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன மைண்ட்ல நிக்குதோ அதான் கடைசி வரை நிக்கும். என்ன தம்பி யூகேஜில ரவுடிசம் பண்றியா? சார் நல்லது சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் ரவுடி சொன்னா ரவுடி சோம் பண்ணுவோம். லே சாரு சொட்ட முத்த அடிக்க பசங்களை அமைச்சிருக்காராண்டா, வாடா போய் காப்பாத்துவோம். டேய், காப்பாத்த வேண்டியது சொட்ட முத்த இல்லடா. நீ ஏன்டா படிக்காம சும்மா நிக்கிறா? டேய் பழம் காட்டுறேன்டாடா. டேய் பழம். நான் இருக்கேன்டா, பயப்படாதடா. சரிடா. டேய் பழம். டேய் டேய் பழம் காமிடா. டேய் டேய் பழம். டேய் தம்பி கேக்குறான்ல காமி. டேய் காமிடா. டேய் சார் நானே சொல்றேன்டா காமிடா. டேய் தம்பி இருடா வரேன்டா அங்க. காட்டா காட்டா திரும்புடா. காந்தார எஃபெக்ட்டுக்கே திரும்பலனா யாரா அவன்? சார் அடிஷனல். அட போடா. ஓடுறத பார்த்தா புடிச்சிருவானோ. கை போயிட்டு அவுட்ரா. த்ரோ பால். என்ன இதுவும் அவங்கிட்டே போகுது, புடிச்சிருவானோ. இன்னொரு கை போயிட்டுறா. அவுட்ரா. த்ரோ பால். 2 கையும் உடைச்சிட்டாங்க. ஏய் நீயா பால் போடுற? ஆமாண்டா. ஒழுங்கா அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடு சொல்லிட்டேன். சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. ஏய் இவனா? அச்சோ 2 கையுமே உடைஞ்சிட்டே இவன் எப்படி பிடிப்பான்? ஓ அப்படியா? இப்ப பாருடா எப்படி பிடிக்கிறேன்னு. எங்க அந்த பால்? கரெக்ட் லொகேஷன். நோ பால். டேய் 2 பேர் தான்டா இருக்கான், வேற யாராச்சும் இன்வைட் பண்றா. 2 பேர் போயெல்லாம் போய் அடிக்க முடியாது. டேய் கேர்ள் நேம் போட்டு 2 ஐடி இருக்கு, இன்வைட் பண்ணு. இதா கூப்பிடுறான். வந்துட்டாங்கடா. நம்ம லாபில 2 பொண்ணுங்க. இதெல்லாம் பேர் அதிசயம். இரு நைஸா பேச்ச போறான். ஏங்க நீங்க நல்லா அழகா பென்டன்ல வர கேனன் போல்ட் மாதிரியே இருக்கீங்க. டெய்லி எங்களோட விளையாடுறீங்களா? டேய் நான் பையன்டா, லேடி கேரக்டர் வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரே அசிங்கமா போச்சு. அவங்கள்ட்ட போய் பேச்ச போடுவோம். ஏங்க ஏங்க ஃபர்ஸ்ட் உங்க பையனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஏங்க நீங்க கேர்ள் தானே? ஆமா ப்ரோ, கேர்ள் தான். அப்பாடி டெய்லி எங்களோட விளையாட வரீங்களா? மூடிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. சிச்சி ஒரே அசிங்கமா போச்சு.
A few minutes later. எப்படிங்க மாசா? ஏய் இவ்வளவு எஃபோர்ட் போட்டியே, நான் பையன்டா. ஐயோ மறந்துட்டேன், சாரி பாஸ். ஆஹா, இந்த பொண்ணு வர முடியாது. இந்த பையன் வேற வண்டி வச்சிருக்கானே, இவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டா நம்ம போய் வண்டி ரெடி பண்ணலாம். ஏங்க வாங்க நம்ம ஒண்ணுல போலாம். இட்ஸ் ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ப்ரோ வண்டி எடுங்க போலாம். ஹாய் காய்ஸ், ஒன்றும் இல்லை, மயிலாடுதுறையில் ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. மொத்தம் அங்கே 280 குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 10 ரூபா மாசாபாட்டில் வந்து நான் ஒன்றும் குழந்தைங்க எல்லாருக்கும் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. அதுக்கு நான் மட்டும் ஹெல்ப் பண்ணல, என் கூட சப்போர்ட் பண்ணாங்க நந்தகோபால், நவீன்குமார், ராஜேஷ் கண்ணா, பிரேம்குமார், அப்புறம் லோகேஷ், விஷால். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணது தான் இது. நாங்கள் நைட்டே எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். இப்போ போய் அந்த கொடுக்குறது தான் பிளான். ஏன்னா எனக்கு பெருசாக யூடியூப்ல ஏர்னிங்ஸ் கிடையாது, இன்னும் நான் எலிஜிபிள் ஆகலை எதுவும். அதனால் நாங்கள் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணலாம்.